அவன் பேரு டில்லி அப்படின்னு கேட்குறேன். ஹே காய்ஸ், திஸ் இஸ் Ezhil. வெல்கம் டு மை சேனல்ஸ்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. யூகேயில் நான் செலிப்ரேட் பண்ணுற செகண்ட் பர்த்டே இது. ஃபஸ்ட் பர்த்டே வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன். அண்ட் இந்த பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து எந்த பிளானுமே இல்லை. ஆக்சுவலாக நேற்று சண்டே வந்து சர்ச்சில் விஷ் பண்ணாங்க. அதுவுமே நான் இன்ஸ்டாகிராம் நிறையா ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்னு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பேராச்சும் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அது எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இப்போது நம்ம வெளியில் போகிறோம். ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் மாதிரி இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கு தான் போகிறோம். அண்ட் நான் போகிற இடம், அப்புறம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்ற எல்லாமே நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஹோப் யூ வில் என்ஜாய் இட். You're too quick. Come on. You're wearing a really dangerous jumper to have chocolate cake.
காய்ஸ், இந்த வீடியோலாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நிறைய கிஃப்ட்ஸ், இவ்வளோ கிஃப்ட்ஸ் வரும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கிஃப்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. விஷ் பண்ண எல்லாருக்குமே மெயின்மே நன்றி. ஸோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாதான்லாம் இல்லை, எல்லாமே ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே நான் யூகேல தனியாக நம்ம இருக்கும்போது வந்து வீட்டை விட்டு தள்ளி இருக்கோம். வந்து நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு முன்னாடி மாதிரி செலிப்ரேஷன் நம்ம வேறு மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ அந்த செலிப்ரேஷன் மோடில் இல்லைனாலுமே வந்து அந்த விஷஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அந்த கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாட்ச் வந்து நமக்கு வந்துருக்குது. ஃபாசில் வாட்ச்சு. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. எல்லா கிஃப்ட்டுமே வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வாட்ச் வந்து வாங்கணுன்றேன். எனக்கு வாட்சில் வந்து ஒரு க்ரேஸ் எப்பவுமே இருக்கும். நான் இங்கே வந்து நான் ஆக்சுவலாக 2 வாட்ச் வச்சுருப்பேன். அனலாக் வாட்ச் ஒன்று வச்சுருப்பேன், அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வச்சுருப்பேன். அனலாக் வாட்ச் வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறமா, யூகே வந்ததுக்கப்புறமா வந்து உடஞ்சிருச்சு. அது டைல் மட்டும் வச்சுருக்கிறேன். பட் நான் அந்த ஸ்ட்ராப் இன்னும் மாற்றலை. பட் இந்த வாட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது எவ்வளோன்னு தான் தெரில. இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி கொடுப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாட்ச் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் வாங்கணுன்னு இருந்த வாட்ச்சு, லைக் இந்த வாட்சுன்னு இல்லை, நான் வாட்ச் ஒன்று வாங்கணும், அனலாக் வாட்ச் மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் இன்னொரு வாட்ச் ஒன்று வாங்கணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வச்சிடலாமா? அப்புறம் நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து இது வந்து நான் நேற்று நைட்டே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் தான், சோனி ஹெட்ஃபோன். இதுவுமே வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் இதுவுமே அப்படி தான். ஹெட்ஃபோன் வந்து நான் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஏர்பாட்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். பட் அப்பப்போ அது வந்து மக்கர் பண்ணும். ஸோ அதனால் வந்து சார்ஜ் போட்டுருக்கேன். இதுவுமே சார்ஜ் போடுறது தான். பட் நான் இந்த மாதிரி பூம் ஹெட்ஃபோன் மாதிரி கொஞ்சம் வாங்கணுன்ட்டு இருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து நேற்று நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேக் கட் பண்ணாங்க, அப்போ வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் எப்போயாச்சும் சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ராவல் பண்ணிட்டு நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம் நான் அப்பப்போ போவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் மாட்டிட்டு போகும்போது சரி அந்த பார்க்கும்போதெல்லாம் தோணும், சரி நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்ன்ட்டு. அந்த ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே அதை மறந்துடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோனும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சோனியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து தேங்க்யூ. நான் வாங்கினா கூட இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கியிருப்பேனான்னு தெரில. தேங்க்யூ. அண்ட் இந்த கிஃப்ட் வந்து கொஞ்சம் பெரிய கிஃப்ட் தான். பாக்ஸ் பெருசு, ஸோ அதனால பெரிய கிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஷூ. ஆக்சுவலாக ஜேடி வந்து இங்கே ஜேடி ஷாப் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஷாப். நான் யூகே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் வந்து வந்தது இந்த கம்பெனியில் தான். ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு மாடியூல் இருக்குது எனக்கு. அதில் வந்து எனக்கு இந்த ஸ்டோரை பற்றி தான், ஜேடியோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரை பற்றி தான் வந்து நான் அசைன்மெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து அதோட டவுன்ஃபால்லாம் எப்படி இருந்துச்சு, எப்போ ரைஸ் ஆகி வந்துச்சு, கோவிடில் எப்படி இருந்துச்சுன்றது. ஸோ ஏன்டா இதெல்லாம் இப்போ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் சொல்லணும், இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஸ்டடீஸ் எப்படிலாம் கடந்து வந்துடுறது தோணுது. ஸோ இது வந்து எனக்கு இப்போ கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ கேக் கட் பண்ணிட்டு வரும்போது அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. இதுவுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அப்படி தான். ஷூ பற்றி நான் சொல்லணும் அப்படி தான். ஷூ எவ்வளோ ஷூ வாங்கினாலுமே வந்து எனக்கு அந்த ஆசை வந்து அடங்காது. ரொம்பவே ஷூ மேலேயும் ஒரு கிரேஸு. வாட்சு, ஷூ இது வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்லேயுமே வந்து நிறைய ஷூ வச்சுருப்பேன். அப்பா வந்து எப்பவுமே திட்டிகிட்டு இருப்பாங்க, இந்த ஷூ ஏதோ ஒன்று போடு, யூஸ் பண்ணு, இல்லை தூக்கியாச்சும் போடு, சும்மா வீட்டில் இதுக்கு அடைச்சி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஷூ மேலே ரொம்பவே கிரேஸ் அதிகமாக இருக்கும், ஷூ அண்ட் வாட்ச் மேலே. அண்ட் இந்த கிஃப்ட்டுக்கு வந்து அது எல்லாமே கிடச்சிருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதான் சொன்ன மாதிரி வந்து நானாக போய் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கியிருப்பானா அப்படின்னு தெரில. ஸோ அவங்க கொடுத்ததுலாம் ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இங்கேயுமே வந்து நிறைய ஷூ, யூகே வந்ததுக்கப்புறமே வந்து நிறைய ஷூ வாங்கினேன். ஸோ ஆக்சுவலாக இந்தியா வந்து வரும்போது 2 ஷூ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ஷூ வாங்கினேன். ஒரு ரேக்கே ஷூ தான் வச்சுருக்கிறேன். எனக்கு என்னமோ தெரியல, ஷூ வந்து நிறையா இருக்கா, பார்க்கவே வந்து ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி. அது வந்து நிறையா இருக்குது, வீட்டை அடைக்குது என்ன நான் யோசிக்க மாட்டேன்.
எப்போ வந்து ஷூ ஸ்டோர் அதை கிராஸ் பண்ணி போகிறேன், இல்லை ஃபுட்வேர் ஸ்டோரை கிராஸ் பண்ணி போகிறேன் அப்படின்னா கூட நின்றுவேன். அதை நின்று பார்த்து நின்று நல்லா இருக்குது அப்படின்ட்டு போய் வாங்கலையே போய் பார்த்துட்டாச்சு அட்லீஸ்ட் வருவேன். ஸோ வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே வந்து இன்றைக்கி ஷூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே தேங்க்யூ. ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, 2 இருக்குது. 2 வந்து ஒன்று நைட்டில் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து கலர் வந்து கொஞ்சம் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணும்போது ஷூஸ் வந்து இங்கே கிளைமேட் எப்படின்னா யூகேல வந்து மேக்ஸிமம் வந்து மழை அதுதான் இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். பட் மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக சேல் சகதியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஷூ வந்து நாசமாக போயிடுச்சு. நான் அதை பார்க்கும் போது தான் தோணும் வாங்கணுன்ட்டு. பட் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது நிஜமாக. அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த ஷூ வந்து எனக்கு சியூவில் வந்து ஃப்ரெண்டு வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து போன வருஷமும் இதே மாதிரி ஜேடியில் வந்து ஒரு ஷூ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் அதையுமே உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் என்னோட ஷூ கலெக்ஷன்ஸையுமே நான் காட்டுறேன். நான் ஃபார்மல்ஸ் வந்து ஒன்று வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷூ வாங்கி வச்சிருப்பேன். ஸோ இன்றைக்குமே வந்து அவங்க இந்த பர்த்டேக்கும் ஷூ தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ஒரு ஃபன்னியாக விஷயம் சொன்னேன். நான் யூகே வந்து 2 செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ என்னோட ஷூ கலெக்ஷன் பார்த்தாவே தெரிஞ்சிடும். யூகே வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஷூ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும், எத்தனை வருஷம் இங்கே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடும்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க ஷூ அதே மாதிரி ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது இன்னுமே அப்படியே தான் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து இன்னும் புதுசாக அப்படியே தான் வச்சுருக்கேன், அழுக்கு எதுவும் பண்ணல. அண்ட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஐ ரியலி லைக் தட். அவ்வளோதான், தேங்க்யூ. அண்ட் இந்த ஷூ போட்டு பார்க்கணும். ஸோ சைஸ் சரியில்லைனா நம்ம நாளைக்கு போய் மாற்றணும். அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ சைஸ் பார்த்துக்கோ, சைஸ் இது சரி வரலாம், நாளைக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து எனக்கு சைஸ் சரியாக இருக்குமான்னு தெரில. இது சரியாக இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஷூ ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஃபுல் ஒயிட்டு, அப்புறம் சோல்லாம் சூப்பராகவே இருக்குது, ரொம்பவே பாட்டம் செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கணும். ஸோ ஃப்ரண்ட் மட்டும் பார்த்து ஃபிட் ஆச்சுன்னா ரொம்பவே ஹாப்பி. பார்த்து போட்டு பார்க்கணும். அண்ட் இந்த க்ரீட்டிங் வந்து எனக்கு சர்ச்சில் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக யூகேல வந்து இன்னும் க்ரீட்டிங் கொடுக்குற பழக்கம் இருக்குது. ஸோ இந்த க்ரீட்டிங் வந்து எனக்கு வந்து சர்ச்சில் கொடுத்தாங்க, நேற்று பர்த்டே கொடுத்தாங்க. அண்ட் ஸோ ஹாப்பி பர்த்டே, ஸ்டே கூல். அண்ட் டு Ezhil, may you know the Lord's richest blessings on your birthday and in the year ahead from Bellevue Christian Fellowship. So thank you so much for your wish. Gwinda, Bill and all the believers in the church. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து இந்த க்ரீட்டிங்ஸ்னு பார்க்கும்போது வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து க்ரீட்டிங்ஸ் வந்து 5-6 க்ரீட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த பொங்கலுக்கு தீபாவளிக்கெலாம் வந்து நாங்கள் க்ரீட்டிங்ஸ் எழுதி வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து அந்த க்ரீட்டிங் கல்ச்சர் வந்து இனிமேல் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு மெமரிஸ் மாதிரி தான். அந்த இந்த க்ரீட்டிங் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலுமே வந்து நமக்கு அந்த மெமரிஸ் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரொம்பவே தேங்க்யூ, எல்லாருமே விஷ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில, நிஜமாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ விஷஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து நான் தான் பிளஸ்டுன்னு சொல்லணும். ஆனால் ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன். மெயினாக சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லும் போது தான் தெரியும், நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ஸ்டோரி பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் வாட்ஸ்அப்லேயுமே வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, இப்போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேக் இன் இந்தியா. ஸோ அவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து சியூ ஃப்ரெண்ட் எல்லாமே வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் சியூ மீன்ஸ் இந்தியன் சொசைட்டி மாதிரி கிறிஸ்டின் யூனியன் ஒரு சொசைட்டி சிஎஸ்யூவில் இருக்குது, யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் எல்லா வீக்குமே வந்து போவேன். ஸோ அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஸ்டடீஸ் இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என் கூட முடிக்கும்போது அவங்க எல்லாருமே முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து பேக் டு தேர் ஹோம், அவங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டேக்காக அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவங்க ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து நான் எப்படின்னா இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பர்த்டே வந்து சண்டே வந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே பாஸ்டர் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ரூமுக்கு வந்துட்டேன். எந்த ஒரு பர்த்டேயுமே சரி இந்த பர்த்டே டல்லாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஓகே நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி, மைண்டில் எதுவுமே வச்சுக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் லாஸ்ட் பர்த்டேக்கு இருந்தேன். அப்புறம் 6 o'clock வந்து நான் ரூமில் வந்து படுத்துட்டேன், பழைய ரூமில் வந்து படுத்துட்டேன்.
தூங்கிட்டு இருக்கும்போது கீழே என் கூட வந்து ஒரு தமிழ் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் வந்து என்னை கீழே போகலாம், வெளியில் போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. சரி நான் ரெடி ஆகிட்டு என்ன ப்ரோ எந்த பிளான் பண்ணி எப்படி ப்ரோ வெளியில் போகிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாக தான் போச்சு. அப்புறம் அவரு கீழே கூப்பிட்டு வந்து பார்த்தா லாஞ்சில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கேக் வச்சுக்கிட்டு. அந்த சியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் தள்ளி தள்ளி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்த்டேக்கு வந்தாங்க. ஸோ அது வந்து சரி நானுமே டல் ஆகிடுச்சு மைண்ட். ஒரு ஈவினிங் 6 o'clock ஓகே பர்த்டே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி டல்லாச்சு. அந்த டைம் வந்து ஒரு டக்குன்னு சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு வந்து. அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுவாங்க. அது எப்படின்னா கேக் வந்து அவங்க பண்ணி கொண்டு வந்தாங்க, வெளியில் வாங்கிட்டு வரல. கேக் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக பேக் பண்ணி க்ரீமிங் எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கேக்கோட பாட்டம் அப்புறம் அந்த எல்லாமே வந்து கேக் ஸ்டாண்ட்லாம் கொண்டு வாங்கிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது சின்ன சின்ன ஒர்க்கும் பார்க்கும்போது வந்துச்சு நமக்கு போய் இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பர்த்டே வந்து ஒரு ரொம்பவே மறக்க முடியாத பர்த்டேவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பர்த்டே வந்து எனக்கு எந்த பிளான்ஸுமே இல்லை. ஆனால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படின்னா அந்த பர்த்டே வயசாகுது அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு இப்போவுமே வந்து இந்த பர்த்டே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தெரில. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க என்னடா வயசாகுதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. என்னடா வயசாகிட்டு போகுது எப்படா கல்யாணம் அதெல்லாம் நிறைய அந்த டாக்ஸ்லாம் போகும். வயசாகிட்டு போகுது கடுப்பாக இருக்குதுடா அப்படி இப்படின்ட்டு. எனக்கான அந்த மாதிரி கடுப்பு ரொம்பவே ஜாலியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தேன் நான். அப்புறம் இந்த மாதிரி வந்து கிஃப்ட்ஸு அப்புறமேட்டு நிறைய பேர் வந்து நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபியூவல் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரதோ இல்லை கால் பண்ணி யூஸ் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்ன ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. கொஞ்சம் நாள் வீடியோ போட முடியல. ரீசன் வந்து என்னென்னா நான் இப்போ ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ரெகுலர் நைட் ஷிஃப்ட்ஸ்னால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரொம்ப தேவைப்படுது. ரெகுலராக நைட் ஷிஃப்ட் தான் இருக்குது, எனக்கு டே ஷிஃப்ட் கிடையாது. வீக்லி வந்து 4 ஷிஃப்ட் எடுக்கலாம். நான் வந்து 3 ஷிஃப்ட் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். பட் அப்படி இருந்துமே வந்து ரொம்ப டயர்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து எடிட்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அண்ட் இந்த யூடியூப் சேனல் வந்து நான் மட்டும்தான் எல்லாம் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ வந்து எடிட்டிங்க்கு தனியாலாம் யாரும் கிடையாது. ஸோ நானே எடிட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறது நானே தான் எடிட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே இழுக்குது எனக்கு. ஸோ அதனால் இப்போது கம்மிங் வீக்கில் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அண்ட் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட், ஸோ என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது வந்து நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசன் நிறைய பேர் கேட்டு தான் இருந்தாங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க இல்லை எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் அதெல்லாமே வீடியோ போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. அண்ட் ஸோ இந்த உங்கள் விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் ஏதோ உங்களுக்கு கொஷின்ஸ் குவைரிஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த ஹார்ட்ஸ் ஹூ ஜஸ்ட் விஷ் மீ ஃபார் திஸ் பர்த்டே. அண்ட் என்னமோ தெரில, நான் இத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணதோட இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு தெரில. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video.